முடிஞ்ச உடனே டிவி ஜெயிச்ச உடனே வந்து ஜாயின் பண்ணிடு. அறிவு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஆகலன்னு சொல்லி வணக்கம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டிவிக்கு ஜெயிச்ச உடனே டிவிக்கு ஜெயிச்சிருச்சு ஆட்சி உடனே நீங்கள் எல்லாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் சேர்ந்துட வேண்டியதானே, போய் பொழைக்கிற வழியை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சில குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் ஃபோன் அடித்து, என்ன மாமா நம்ம ரிலேட்டிவே, என்ன மாமா எங்கள் கட்சிக்கு வந்து ஜாயின் பண்ணிடு, பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன வாண்டு பசங்க இருக்குதுங்க அங்கே, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களும் இங்கே வந்து டிவிக்கில் சேர்ந்துட வேண்டியதானே, ஏதாவது பொழைக்கிறதுக்கு வழியாக பார்க்கலாம்ல. அதிமுகங்கிறது ஒரு கோட்டை மாதிரி எங்களுக்கு, அதாவது இந்த கட்சிக்கு மாறி போய் அந்த கட்சிக்கு மாறி போய் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. இப்போ நீ என்ன யோக்கியமானு என்னை கேட்பாங்க. எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தார், அதுக்காக நாங்கள் எல்லாருமே காங்கிரஸ் கிடையாது, சரிங்களா? எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல அரசியல் புரிதல், அரசியல்னா எப்படின்னு நான் ஐயா கலைஞரையும் பார்த்துருக்கேன், அம்மா ஜெயலலிதாவையும் பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு அரசியல் அறிவு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த ஆளுமை யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடியார். அம்மையாரை நான் பக்கத்தில் இருந்தும் பார்த்துருக்கிறேன். அவங்க ரொம்ப க்ளோஸாக நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எம்ஜிஆர் மாளிகைக்கு பின்னாடி தான் அப்போ என்னோடய ஆஃபீஸ் இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணேன். ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு ஹச்ஆர் ஆஃபீஸ் நம்ம ராயப்பேட்டையில் நம்ம கட்சி அலுவலகத்துக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. அப்போ நான் கரெக்டாக 2012 நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அவங்க நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அம்மாவை. ஆனால் க்ளோஸ் டு ஹார்ட் நான் வாட்ச் பண்ணி ஒரு தலைவனை எனக்கு பிடிச்சிது, எனக்கு ஒரு அரசியல் அறிவு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணால் இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு வந்தது யாருன்னா ஐயா எடப்பாடியார் தான். இப்படியெல்லாம் இருந்துட்டு நீங்கள் இந்த கட்சியை விட்டுட்டு நிறைய ஃபோன் அடிக்கிறாங்க, வந்துருமாம்மா எங்கள் பக்கம் வந்துருமாம்மா, எதுக்கு? அம்மான்ற ஒரு ஆளுமையை பார்த்து அதிமுகவில் நான் சேர்ந்தவன். ஐயா எடப்பாடியாரோட ஆளுமையை பார்த்துருக்குறேன், சரிங்களா? சும்மா வந்துட்டு 4 சீனுக்கு டான்ஸ் ஆடிட்டு 4 ரீல்ஸ் போட்டு நாங்கள் வந்துட்டு ஆளை பார்த்து எங்கள் தலைவனை நாங்கள் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏதோ பொழைக்கிற வழியை பார்க்க வேண்டியதானே அப்படின்னா, எப்படி பொழைக்கிற வழியை பார்க்கறது? எனக்கு நான் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கையில் கைத்தொழில் இருக்குது. நான் இதில் போய் தான் நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்காக என் கட்சிக்காக என்னோட உழைப்புங்கிறது இருக்குது, அதை நான் உழைக்கணும். என் கட்சிக்காக ஒரு உழைப்பு தரணும், 4 பேர்த்திட்ட போய் கேட்கணும், பேசணும், ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு என்கிட்ட இருக்குது. அது என் கட்சிக்காக நான் செய்வேன். இப்போ இவங்களுக்கு மாதிரி சோஃபா அனுப்பிச்சி விட்டு வந்துருங்க, குதிரை பேரம் பேசி பணத்துக்காக வேற கட்சிக்கு போகிறது, இப்போ பதவிக்கு பவர் இல்லைன்னா வேற கட்சிக்கு போகிறது, அப்புறம் எப்படி சொல்லலாம்னா, நான் ஒன்று கேட்குறேன், உங்களை எம்பி, எம்எல்ஏ, பஞ்சாயத்து கவுன்சிலரு, சேர்மேனு இவ்வளவும் உங்களுக்கு கொடுத்து, ஒரு மந்திரி இவ்வளவும் கொடுத்து ஒரு அழகு பார்த்த கட்சை உங்க பணத்து ஆசைக்காக பதவி வெறிக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அது உங்க கேரக்டர், ரைட்டுங்களா? இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு சில விஷயங்களை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி, எங்க இயக்கத்தை பத்தி சில இன்னொன்னு சொல்றேன். ஒரு 4 எலும்பு துண்டு போட்டா போதும், அது யாரு பேச சொன்னாங்க அப்படின்னு தெரியாமையே அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ஒத்தாசை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடப்பாடியார் தான் வரணும், எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமையே இல்லை, அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினதே அவர் தான். வாயில் தானே சொன்னேன். இன்னைக்கு நீ யாரோ போடுற 4 எலும்பு துண்டுக்காக நீ பேசுறதுக்கெல்லாம் வந்துட்டு எங்க கட்சி ஒன்றும் ஆயிராது. எங்க கட்சிக்கு யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும், யாரை பொறுப்பை விட்டு தூக்கணும், என்ன பண்ணணுங்கிறது எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும். சும்மா மைக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு உடான் சுட்டு இருக்க கூடாது. இது எங்க கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கட்சி. ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி அப்பனும் மவனும் கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னாங்க, அவங்க பின்னாடி எங்களை போக சொல்றீங்களா? அப்பாவும் பையனும் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு வந்து எங்க கிட்ட நின்னாங்க, அவங்க கிட்ட போயிட்டு பதவி கேட்க சொல்றீங்களா? அந்த அளவுக்கு மனம் கட்டு போயிருக்கோமானாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே பல திட்டங்களை நிறைவேற்றினதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பல அசைக்க முடியாத திட்டங்களையும் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். விஏஓ பதவியை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். டீ கடையில டம்ளரை 2 டம்ளரா இருந்ததையும் ஒழிச்சதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பியூசி தேர்வை ஒழிச்சு +2ன்னு கொண்டு வந்து அதுல பெண்களுக்கு சரிசமமான கல்வி கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேலைக்கு போற பசங்களை பசியை போக்கி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி நான் பல சொல்லுவேன் எங்க கட்சியை பத்தி.
நான் இன்னைக்கு போய் ரோட்ல போய் ஓட்டு கேட்கறேன் அப்படின்னாலும், மக்கள்கிட்ட போய் நிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு திட்டங்கள் இருக்கு. நாங்கள் கொண்டு வந்தது எம்ஜிஆர் காலத்துல இருந்து 30 வருஷம் ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கிறோம். இன்னொரு சில திட்டங்களை சொல்றேன், கேக்குறீங்களா? மொத்தத்திலேயே எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில மட்டும் 24 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். யூனிவர்சிட்டின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி, தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டி, கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி, கொடைக்கானல் அன்னை தரசா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியே இவ்வளவு இருக்கு. இதை கொண்டு வந்தது எங்களது கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 80க்கு மேல ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அதுவும் 10க்கு மேல கொண்டு வந்ததும் தமிழகத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 4 கால்நடை மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 22 பாலிடெக்னிக் கல்லூரி அதையும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 40 ஆண்டு கால வீராண குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கல்வியில 69% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அதுவும் நாங்கள் தான். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. 7.5 நீட் உள் ஒதுக்கீடு அதையும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 70 வருஷமா பிரச்சனையில இருந்தத அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியது எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். இதையும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி காலத்திலேயே தான் நடைபெற்றது. தாலிக்கு தங்கம், விலையில்லா மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம், அம்மா உணவகம், இதுவும் எங்களது ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. காவேரி உரிமைய அரசு நாளிதழில் வெளியிட வச்சதும் எங்களது ஆட்சி காலத்தில் தான். முல்லை பெரியாறு டேம் நீர்மட்டத்தை 142 அடி வரைக்கும் உயர்த்தியதும் எங்களது ஆட்சி காலத்தில் தான். காவேரி டெல்டா மண்டலமாக அறிவிக்கப்பட்டதும் எங்களது ஆட்சி காலத்தில் தான். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது. இப்படி எங்க கட்சியை பத்தி பலது அடுக்கலாம். நான் இப்ப சொன்னது இன்னும் பாதி தான், இன்னும் பலது இருக்கு. அம்மாவோட தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படின்னு நான் இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு 4 பேர் போடுற அந்த எச்சத்துண்டுக்காக பேர மாட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டைங்கிற ஒரு கர்வம் இருக்கு, சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இப்படியெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் என்னன்னு, என்னைக்குமே கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டி, அண்ணா போட்ட கொடி அப்படிங்கிற இருக்கிற போதை இருக்குது தெரியுமா? அது அந்த போதைக்கு வேற எதுவுமே ஈடு இணை ஆகாது. இந்த நாய் துண்டை வீட்டு கத்துற நாயெல்லாம் கத்துட்டோம். இனிமேல்லாம் எந்த ஒத்தாசைக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க கட்சி கரைஞ்சிட்டு போகுது. அது எங்க கட்சி சார். ஒரு மேல ஒரு ஆள் போனா கீழே ஒரு தொண்டை அந்த இடத்துல நிற்பான். 1 கோடிக்கு மேல தொண்டர்கள் உள்ள கட்சி. தொண்டை மட்டுமே 1 கோடிக்கு மேல இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் விரைவில் சந்திப்போம் தேர்தலில். நன்றி.